பிரைஸ் தி லார்ட். നല്ലൊരു നാളെ ആണ്ടവർ കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க் 11 சாப்டர் வேர்ட்ஸ் 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்ளு அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நாம் அது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசிக்க வேண்டும். நமக்கு அது கிடைக்கும், நிச்சயம். அது நம்மளை விட்டு போவாது, நம்மளுக்கு தான் இருக்கிறது. அது யாரையும் எடுத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அது நம்மளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதுக்கு முதல் படி நாம் விசுவாசமாயிருக்க வேண்டும். நாம் அப்படி விசுவசித்து நாம் தியானிக்கும் பொழுது, நம்முடைய தேவைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அது வாய்க்க செய்வார். அந்த இயேசுவின் கருத்தில் நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒரு பிள்ளைகளையும் இந்த வேத வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.